வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம சேனலில் தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் இருக்க கேரக்டர்ஸை பற்றி தொடர்ந்து பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சென்ட் வோக்லர் அப்படின்னு சொல்ல போகிற சர்பன்ட் சொசைட்டியார லீடரை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர் வந்து யார் நடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான கைகார்லோ எஸ்பாசிட்டோ அப்படின்னு சொல்ல போகிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டராக பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து கேப்டன் அமெரிக்கா 4 நடிக்கிறாரு. பட் லீக்கான பார்ட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட ரோல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தெரியவே இல்லை. நம்ம வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும் இவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த சென்ட் வோக்லர் கேரக்டர் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்பன்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஆர்ஜின் வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம். பட் அதில் கொஞ்சமாக பார்த்துருப்போம். உங்களை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றத. சைட் வைண்டர் அப்படின்னு தான் இந்த வில்லனோட சூப்பர் வில்லன் நேம். இவர் வந்து சென்ட் வோக்லர் வந்து சைட் வைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட் வைண்டர் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துப்போம். சைட் வைண்டர் அப்படின்றது ஒரு பாம்போட பேர். இந்த சைட் வைண்டர்ன்றது டெசர்ட்டில் இருக்க ஒரு ரெப்டைல் ஸ்னேக்கோட பேர் வந்து சைட் வைண்டர். இந்த ரெப்டைல் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா வந்து சைட் வைண்டர் ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா சைட் வைண்டர்ன்ற வில்லனுக்கு கேரக்டருக்கு பேர் வச்சிருக்கான காரணம் இவங்க வந்து எப்பவுமே வந்து இவங்களை நம்பவே முடியாது, எப்போனாலும் ஏமாத்திடலாம், ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அப்படின்றத வந்து சைட் வைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதனால தான் வந்து அந்த கேரக்டரை சைட் வைண்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் இந்த ஆர்ஜினில் பண்ணியிருப்பாரு. சரி, சைட் வைண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் வோக்லர் அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ஸான் ஆயில் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியில் பார்த்தா வேலை செஞ்சுருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வேலையில் அவர் ரொம்ப நம்பிக்கைத்தனமான ஒரு ஆளாக மாறுறாரு. நான் அப்பயே சொன்னேன் சைட் விண்டர் அப்படின்ற கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பல முடியாதுன்ற மாதிரி தான் இவர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியாவை கொண்டு வராரு. சர்பன்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொண்டு வர. இந்த சர்பன்ட் ஸ்குவாட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பாம்பு மாரி இருக்க டீமில் இருக்க வில்லன்ஸ்லாம் வந்து ஒரு டீம் மாரி உருவாக்கலாம் சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஐடியா வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இந்த சென்ட் வோக்லருக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூலமாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு கிளாக் வந்து கிடைக்குது. இந்த கிளாத் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறைய வைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெலிபோர்ட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதில் மெயினான ஃபோக்கஸ் பண்ணால் இது டெலிபோர்ட் பண்ண முடியும் இந்த கிளாக்கால். இந்த கிளாக்கை வச்சு இவர் வந்து எங்கன்னா டெலிபோர்ட் பண்ணலாம். அது மட்டும் இந்த கிளாத்தை வச்சு இவர் யாருன்னா டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். ஒரு போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ண முடியும், டைமென்ஷன் வித் டைமென்ஷனும் ட்ராவல் பண்ண முடியுமா அந்த கிளாத்தை வச்சு. இதை வந்து ரெடி பண்ணது பார்த்தா அந்த ரெக்ஸான் ஆயில் கம்பெனி தான் ரெடி பண்ணியிருக்கு இவருக்காக. பட் இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது இவர் வந்து இந்த சைட் வைண்டராக ரோலாக மாறிட்டுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிஷின் வந்து கொடுக்குறாங்க ரெக்ஸான் ஆயில் கம்பெனி. அது பார்த்தா சர்பன்ட் க்ரௌன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு க்ரௌனை போய் எடுத்துன்னு வரதுக்கு. அப்போ தான் பார்த்தா ஒரு சர்பன்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாடை உருவாக்குறாரு. அந்த ஸ்குவாடை உருவாக்கி அவரும் போயிட்டு அந்த சர்பன்ட் ஸ்குவாடை போய் எடுக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தா அவர் டீமை வந்து நம்பி வந்த டீம் வந்து அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணி, அதாவது அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த க்ரௌன் எடுத்துன்னு வந்து இவர் மட்டும் தனியாக விற்று அதுக்கு காசு சம்பாதிச்சாரு. இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஐடியா வருது நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. அந்த கம்பெனி தான் வந்து சர்பன்ட் சொசைட்டி அப்படின்றது வந்து ஒரு டீம் ஆஃப் வில்லன்ஸ் தான். பட் இது வந்து ஒரு கம்பெனி மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அதாவது ஒர்க்கிங் டைம்லாம் வச்சு கூட இந்த கம்பெனி வந்து ஒர்க் ஆகின்னு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தா. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறது, மாத சம்பளம் எந்த அளவுக்கு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவங்கள ஜெயிலில் பிடிச்சி போனாலும் ஏன்னாச்சும் அத்தாரிட்டிஸ் வந்து இல்லைனா இவங்களை வந்து வேறு என்னாச்சும் பண்ண பார்த்தாங்கனாலும் இவர் போயிட்டு அந்த கிளாத்தை வச்சு போயிட்டு ஒரு காப்பாற்றி கூட்டின்னு வந்துடுவார். அப்படின்ற மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குனால நிறைய வில்லன்ஸ் சேர்ந்துருப்பாங்க. இந்த சர்பன்ட் சொசைட்டிக்கு அங்கங்கே பிரான்ச்சஸும் ஓப்பன் ஆகிருக்கும். இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களும் பண்ணுறவங்க, பிளாக் மார்க்கெட் வேலைங்களும் நிறைய பண்ணியிருப்பாங்க இந்த சர்பன்ட் சொசைட்டி. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லீடராக இருந்திருப்பது யார் பண்ணால் சென்ட் வோக்லர் தான். ஃபியூச்சரில் இந்த சென்ட் வோக்லர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்து வைப்பர் மூலமாக வந்து பிட்ரே ஆகிற காரணத்தால் வந்து இவர் வந்து சர்பன்ட் சொசைட்டி டீமை வந்து கிங் கோப்ரா கிட்ட விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக போயிடுறாரு இந்த சென்ட் வோக்லர். இதுதான் பார்த்தா இந்த சென்ட் வோக்லரோட காமிக் ஆர்ஜின். இவர் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா கூடயும் அயன்மேன் கூட சண்டைக்கெல்லாம் போயிடும். அவெஞ்சர்ஸ்க்கு நிறைய பெரிய த்ரெட்டாக வந்திருக்காரு இந்த சென்ட் வோக்லர். பட் இப்போ இவர் வந்து எப்படி வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா 4 காட்ட போகிறாங்க தெரியல. ஏன்னா வந்து நம்ம கைகார்லோ எஸ்பாசிட்டோட காஸ்டியூம் பண்ணால் சென்ட் வோக்லருக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இவர் வந்து எப்படி சர்பன்ட் சொசைட்டி லீடராக காட்ட போகிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம படம் வந்து தான் தெரியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டாடா பை சி.